வெல்கம் பேக் டு த சேனல் guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த லீட் கோட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஸ்ட்ரிங் நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே மேலே இதுலையும் அதான் சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன இன்ட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்ட்டுன்னு இல்லாமல் இது வந்து ஒரு ரூல்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்னா இப்போ இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணி இந்த வேர்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு அந்த அதாவது அதுக்கு ரெண்டுத்துக்கும் வரதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எப்படி கிடைச்சதுன்றதை செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிட்ன்றது இருக்கா. ஸோ இப்போ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா AIT. ஸோ அப்போ இது என்ன பண்ணோம்னா இதையும் கம்பேர் பண்ணோம். அப்போ ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம இந்த வேர்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி BIT இப்போ இன்னொரு டைம் இதை 2 டைம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் ஸோ இந்த எண்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்பயும் மேட்ச் ஆகலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் மேட்ச் ஆகிற வரைக்கும். இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஓகே, சப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒரு வேர்டை கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த வேர்ட் மேக் ஆயிருக்கு இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிற வேர்டு இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக கன்சிடர் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ AITன்றது இந்த இதுக்குள்ள இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இதை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அதே மாதிரி BIT இருக்கு, இதை கம்பேர் பண்ணுறோம், மேட்ச் ஆகலை. ஸோ ஓகே, அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். இதுக்குள்ளே இல்லை. ஸோ அப்போ இதையும் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு DOIT. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மை நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம இதோட கம்பேர் பண்ணி இது வந்து மேட்ச் ஆகலை. அப்போ இதை நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எதை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம வந்து அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேர்டு இது கூட இருக்கா இல்லையான்றதை நம்ம வச்சு தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அதை டிரான்ஸ்ஃபர் கவுண்டாக எடுத்துக்கணும், அதை நம்ம கம்பேரும் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாம்பிளோட லென்த் வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்தது 5. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்துட்டு அப்படியே அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுற டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ O(n × m²). ஓகே, ஸோ அதாவது O() அப்படின்ட்டு ஸோ இதில் இதோட லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வரப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக நான் செட் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த வேர்ட்ஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸோ அந்த லேடர் லென்த், அதாவது அந்த ஷார்ட்டஸ்ட் பாத் லென்த்தை வந்து நம்ம ஒரு மெத்தடாக கால் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஷார்ட்டஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா செக் இதை எண்ட் வேர்ட் இஸ் இன் த டைரக்டரி இஃப் நாட் 0. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டைரக்டரியை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டைரக்டரி வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது நமக்கு ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், இஃப் டைரக்டரி டாட் இஸ் எம்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எம்டியாக இருந்தாலோ அதாவது அந்த எண்ட் வேர்டு இதுக்குள்ளே இல்லைனாலும் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அதாவது அண்ட் டாட் கண்டெய்ன்ஸ் எண்ட். ஓகே, ஸோ இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக வந்துட்டு ரிட்டர்ன் 0 கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு அதாவது டிக்ஷனரி எண்டாக இருந்தாலும் அந்த எண்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னாலோ அது இல்லைனாலோ இதை நம்ம செக் பண்ண வேண்டிய பர்பஸே இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு இதை ஒரு வேர்டை கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது. செகண்ட் கண்டிஷன் இந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற வேர்டு வந்துட்டு இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த எண்ட் வேர்டு இந்த டிக்ஷனரிக்குள்ளே இல்லை அப்படின்னா அப்போ நம்ம அதை செக் பண்ணுறதே வேஸ்ட். ஓகே, ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன்.
ஸோ செகண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 2 நோடாக இதை வந்து வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு அதாவது கரண்ட் வேர்டை அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த நம்ம செய்த சொல்லலாம். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே கியூவை வச்சுக்கணும் நம்ம கியூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம இது அதாவது இந்த விசிட்டட் நோட் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதாவது இந்த வேர்டை நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டாட்ன்றத இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ அதை இது கூட கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்டை நான் வந்து திரும்ப இந்த ஏதாவது ஒரு ஃபார்மேஷனில் அந்த டாட் திரும்ப ஃபார்ம் ஆகும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போது நான் அதை செக் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திரும்ப நான் வேறு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ கவுண்ட் 2 ஆகும். அப்போ என்ன நம்ம வந்து டூப்ளிகேட் வரும். ஸோ அப்போ அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வந்து கியூ கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கியூ ஸ்ட்ரிங் இதை நம்ம விசிட்டட் கியூ அப்படின்னு வச்சுக்கலாம். விசிட்டட் கியூ கியூ அரே டிக்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கரண்ட் வேர்ட் அப்படின்ற இது கரண்ட் கியூன்னு வச்சுக்கலாம். கரண்ட் கியூவில் நம்ம இந்த ஸ்டார்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, டாட் ஸ்டார்ட் ஆட் ஸ்டார்ட் அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து லிஸ்ட் அதாவது லூப்பில் வந்து ரன் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு எத்தனை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம வந்து லூப் ரன் ஆக போகுது. அப்போ அதில் while கரண்ட் கியூ வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கரண்ட் கியூ டாட் இஸ் எம்டி. அது எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கரண்ட் வேர்ட் இந்த கரண்ட் வேர்டை இந்த கரண்ட் கியூவில் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கரண்ட் கியூ டாட் போல் இந்த மெத்தட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இந்த போல்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா எனக்கு வந்து இதில் இருக்கிற அந்த கரண்ட் கியூவில் இருக்க ஹெட் ஆஃப் த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா எனக்கு ஒரு வேல்யூ செக் ஆகிடுச்சு, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வேர்ட் செக் ஆகிடுச்சுன்னா அது எனக்கு திரும்ப தேவை கிடையாது. ஓகே, ஏன்னா நான் அது ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், அது தேவைப்படல. அப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஃப் கரண்ட் வேர்ட் டாட் ஈக்குவல்ஸ் எண்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணிடலாம் ரிட்டர்ன் ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகே, எங்கே இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் அதை கீழே ஒரு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை செக் பண்ணுறோம். இது ரெண்டும் சேமாக இருந்தால் இதை வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் இந்த இடத்துல முடிஞ்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்கேஸ் இந்த வேர்டோட இது மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இந்த டிக்ஷனரியில் இருக்கிற அந்த இந்த வேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு அதாவது இங்கே வந்துருக்கு இல்லையா இந்த ஹிட்ன்றது தான் நமக்கு வந்திருக்கு. இதுதான் ஸ்டார்ட். ஓகே, அதை வச்சு தான் நம்ம இது எல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த வேர்டு நம்ம என்ன பண்ணணும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி இது ஆல்ரெடி விசிட்டட் பண்ணதா, அதாவது ஆல்ரெடி இது கூட கம்பேர் பண்ணதான்றது செக் பண்ணணும். இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அண்டு இந்த செக் ப்ராசஸை நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் ஸோ இந்த கரண்ட் வேர்டை தான் நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கரண்ட் word dot length. ஓகே, ஸோ i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வேர்டை வந்து நான் கேரக்டர் அரேவாக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இப்போ கேரக்டர் அரே CHE current word array. Next current word dot to character array. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரக்டர் அரேயோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஹிட்ன்னு இருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் அரே எப்படி வரும்னா HI இப்படி இருக்குமா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் இதை வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரை நான் A to Z அதுக்குள்ள இருக்கிற எல்லா காம்பினேஷனும் நான் செக் பண்ணணும். அப்போது A to Zன்னும் போது நான் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து கேரக்டர்
char c equal to a, c less than or equal to z c plus plus. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து A to Z இருக்கிற எல்லா வேல்யூவும் எனக்கு கொடுக்கும். ஓகே, அந்த வேல்யூவை நான் வந்துட்டு கம்பேர் பண்ணி இது கூட ஆட் பண்ணி இதோட காம்பினேஷனை நான் ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுவேன். அப்போது கரண்ட் வேர்ட் அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு சி. அப்போ இந்த இடத்துல எப்படி இது சேஞ்ச் ஆகும், இந்த அரே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இப்போ இதில் வந்துட்டு இந்த ஏ தான் ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஏ வந்துருச்சா, இப்போது இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும்னா இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருந்து ஆல்ரெடி இந்த விசிட்டட் கியூக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ தான் நான் அதை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த விசிட்டட் கியூக்குள்ளே இந்த ஹிட்டுன்ற வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ விசிட்டட் கியூ டாட் ஆட் ஸ்டார்ட் அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இதை இந்த இதுக்குள்ளே டிக்ஷனரின்ற இந்த லிஸ்ட்டுக்கு செட்டுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் இல்லைன்னா transform word equal to new string இந்த கேரக்டர் அரேவை இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும், இந்த கரண்ட் வேர்டு வந்துட்டு இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, அப்போது டிக்ஷனரி டாட் கண்டைன்ஸ் transform word. நெக்ஸ்ட் இன்னொரு என்ன பண்ணணும், இந்த விசிட்டட் கியூக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போது நாட் contains transform mode. ஓகே, அந்த transform mode வந்துட்டு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கணும், விசிட்டட் கியூக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் இங்கே நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த கரண்ட் கியூவில் இந்த வேர்டை நம்ம ஆட் பண்ணுறோம். கரண்ட் கியூ டாட் ஆட் transform mode. லைக்வைஸ் இதை நம்ம விசிட்டும் பண்ணிட்டோம், அதாவது இதை நம்ம விசிட்டும் பண்ணிட்டோன்றதுனால இதை நம்ம விசிட்டட் கவுண்ட்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் transform word. அவ்வளோதான் நம்ம ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வேர்டுக்கு பண்ணியிருக்கோம். நம்ம இது எப்படி ப்ராசஸ் பண்ணால் இந்த கரண்ட் கியூவில் எத்தனை வேர்டு இருக்கோ, இப்போ இதில் ஒரே வேர்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி இருக்கும், இந்த வேர்டு இதில் செட் ஆகிட்டு இருக்கும், இந்த வேர்டு இதில் செட் ஆகிடும். அப்போ அதையும் நம்ம செக் பண்ணோம். அப்போ இந்த கரண்ட் இந்த கியூக்குள்ளே எத்தனை வேர்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். வேர்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ இதையே நம்ம வந்து ஒரு லூப்புக்குள்ளே தான் ப்ராசஸ் பண்ணணும். அப்போது இதில் வந்துட்டு லெவல் சைஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த கியூவோட லென்த்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கரண்ட் கியூ அதோட லென்த் எடுக்கிறதுக்கு நமக்கு சைஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஓகே, அப்போது இதை ஃபார் லூப்பில் போட்டு இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு இந்த லெவல் சைஸ் அதில் எந்த கவுண்ட் இருக்கோ அத்தனை டைம் எனக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லூப் வச்சு இந்த லூப்பில் இருக்கிற அந்த ஜே வேல்யூ வச்சு நான் எந்த ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அத்தனை டைம் இது ரன் ஆகணுன்றதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ப்ராசஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டடு. இப்போ ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்க லாஜிக் படி நமக்கு இப்போ இந்த ஹிட்டு காக் இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா 5ன்றது அவுட்புட்டாக வரணும். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0ன்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ ஏன் 0ன்னு வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ரிட்டன் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஸ்டெப்ஸுன்றதை கொடுக்கணும். ஓகே, ரிட்டன் காக்ன்றது இதுக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு அவுட்புட் 2ன்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ ஹிட்டு காக். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் 2ன்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு ஏன் 2ன்னு வந்திருக்குன்றதை நம்ம வந்துட்டு இந்த விசிட்டட் இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளே தான் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்கு, அது வந்து இதுக்குள்ளே இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த விசிட்டட் கியூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். விசிட்டட் கியூ டாட் ஸ்ட்ரீம் டாட் ஃபார் ஈச் x plus for a space
ஓகே, நமக்கு வந்து இந்த இதுக்குள்ளே வரல. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 0ன்னு கொடுத்துருக்கிறது தான் ப்ராப்ளம். அப்போ என்ன வேணால் நமக்கு இது கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூ மட்டும்தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப அது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் A to Z. நமக்கு என்ன ஆகணும்னா இதையும் A to Z செக் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த HNTயை காமனாக வச்சுக்கிட்டு இந்த சென்டர் வேல்யூவை ஃபுல்லாக A to Z வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி லைக்வைஸ் T. ஸோ அப்போ இதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே ஈச் கேரக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம 0 கொடுக்கக்கூடாது, I கொடுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல 0வே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துடும். 5 வந்துருச்சா? இப்போது இதில் எத்தனை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு? ஹிட்டு விட்டுருங்க, இது நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணது. ஸோ அப்போ ஹாட் 1 2 3 4 5. அப்போ 5th நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண உடனே நமக்கு அந்த வேல்யூ கிடச்சி, அதாவது இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் guys நம்ம வந்துட்டு ஒரு இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்கிற இந்த ஒரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு ஹார்டஸ்ட் ப்ராப்ளமும் கூட. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா நம்ம கிளியர் கட்டாக தான் ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துருந்தோம். இப்போ இதில் இன்னும் சில உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லையோ இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸோ எதுவும் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலன்னா அதையுமே நீங்கள் அதில் கேட்கலாம். இல்லை நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன், எனக்கு வேறு சில எரர்ஸ் வருது ரன் பண்ணும்போதுன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனலில் லிங்க் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அது மூலமாக உங்களால் கம்யூனிகேட் பண்ணி பண்ண முடியும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் த்ரூ அவுட் கம்யூனிகேஷன் நம்ம மேக் பண்ண முடியாது. இதே ஒரு டெலிகிராம் குரூப் போது நம்ம கம்யூனிகேஷன் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் guys. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலிக்கு ஆப்வியஸாக ஷேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.